கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலைவெளியிலே தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. கலாத்தியர் 4:18 நல் விஷயத்திலே வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான், அதை இப்பொழுதும் நான் சொல்லுகிறேன், எப்பொழுதும் நீங்கள் அதை பாராட்ட வேண்டும் என்று வேண்டுகிறேன் என்று பவுல் சொல்கிறதை நான் பார்க்கிறோம். பவுல் சொல்லுகிற ஒரு காரியம், நேச வைராக்கியம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். கர்த்தருடைய சபையை குறித்த பக்தி வைராக்கியம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். கர்த்தர் நற்கிரியைகளை செய்கிறதிலே நாம் வைராக்கியம் பாராட்ட வேண்டும். ஆவியிலே நாம் வைராக்கியம் கொள்ள வேண்டும். பரிசுத்த நாமத்தை குறித்து நமக்குள்ளே வைராக்கியம் இருக்க வேண்டும். இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கலாம். நாம் எதிலே வைராக்கியம் பாராட்டக்கூடாது என்று சொல்லி யாக்கோபு 3:14 வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, உங்கள் இருதயத்தில் கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமல் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் வரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாய் இராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்கு உரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. வரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கம் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கணிகளிலாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாய் இருக்கிறது. நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாகவே சமாதானத்தினாலே விதைக்கப்படுகிறது. ஆம், இந்த காலைவெளியிலே கர்த்தர் சொல்கிறார், உங்களுக்குள்ளே நேச வைராக்கியம் இருக்க வேண்டும். சபையை குறித்த ஒரு பக்தி வைராக்கியம் இருக்க வேண்டும். நற்கிரியைகளிலே செய்வதிலே வைராக்கியம் இருக்க வேண்டும். ஆவியிலே வைராக்கியம் இருக்க வேண்டும். பரிசுத்த நாமத்தை குறித்து வைராக்கியம் இருக்கணும். ஆனால் இன்னைக்கு அநேகருக்குள்ளே இருக்கிறது என்ன தெரியுமா? கசப்பான வைராக்கியம். அந்த கசப்பான வைராக்கியம் உங்களுக்குள்ளே இருக்குமானால் நீங்கள் அதை குறித்து பெருமை பாராட்டாதிருங்கள். அது பேய்த்தனத்துக்கு அடுத்தது, அது ஜென்ம சுபாவத்துக்கு அடுத்தது, அது லௌகீக சம்பந்தமானது. எவ்வளவு அந்த ஒரு காரியத்தை கர்த்தர் எப்படி சொல்லுகிறார் பாருங்க. கசப்பான வைராக்கியம் ஜென்ம சுபாவம், உனக்குள்ளே இருக்கிற ஜென்ம சுபாவம் வெளிப்படுகிறது. அப்படின்னா உன் மனசு புதிதாகவில்லை, நீ மறுரூபமாக்கலை. எவ்வளோ வசனத்தை கேட்டாலும் அது கற்பாறையில் விழுந்த ஒரு நிலமாக இருக்கிறதுனால தான் ஜென்ம சுபாவம் வெளியரங்கமாக்குறது. பேய்த்தனத்தை கொடுத்ததா இருக்குது. பேய் மாதிரி மாறிடுவாங்க. அந்த கசப்பு வந்துருச்சுன்னா, அந்த கசப்பு வந்தாலே கொலை வெறியாக மாறிடும். இன்னைக்கு கத்தி எடுத்து கொலை செய்யலைனாலும் வாயின் வார்த்தைகளினால கொலை செய்திடும். அடுத்தது லௌகீக சம்பந்தமானதாய் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஞானம் வரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாய் இராமல் அது உனக்குள்ளே கிரியை செய்கிற பொல்லாத ஆவியுடைய ஞானமாய் இருக்கிறது. நீங்கள் பெருமை பாராட்டாதீங்க. அது சத்தியத்துக்கு விரோதமாய் செயல்படுகிற ஒரு காரியமாய். வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் துர் இச்சைகளும் காணப்படும், கர்த்தர் செய்கைகளும் காணப்படும். வரத்திலிருந்து வருகிற ஞானமும் அது எப்படிப்பட்டதா இருக்கிறது? சுத்தமாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் இரக்கமும் நற்கணிகளால் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாத மாயமற்றதுமாக இருக்கிறது. இன்னைக்கு இந்த குணாதிசயங்களாம் உங்ககிட்ட இருக்கா? யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க சுத்தம் உள்ளவர்களா இருக்கிறீர்களா? சமாதானம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா? சாந்தம் இருக்கிறதா? இணக்கம் இருக்கிறதா? இரக்கம் இருக்கிறதா? நற்கணி நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்கிறீர்களா? பட்சபாதம் இல்லாமல் நீங்கள் குடும்பத்திலே எல்லாரையும் ஒரே பங்காய் நீங்கள் நடத்துகிறீர்களா? மாயமற்ற ஒரு வாழ்க்கை வாழாமல் நீங்கள் காணப்படுகிறீர்களா? எத்தனை அட்ஜெக்டிவ்ஸை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் பாருங்க. அந்த பேய்த்தனத்துக்குரிய அந்த வைராக்கியம் இருக்குமானால் அங்கு சந்தோஷம் இருக்காது, சமாதானம் இருக்காது, சாந்தம் இருக்காது, இரக்கம் இருக்காது, இணங்குதல் இருக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திர. சண்டை தான் பிறப்பிக்கிறதா இருக்கும். மாயமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்கிறதா இருக்கும். மாய்மாலமான ஒரு வாழ்க்கையாய் காணப்படும். பட்சபாதம் உள்ள ஒரு வாழ்க்கையாய் காணப்படும். இன்னைக்கு குடும்பத்தில் இப்படியெல்லாம் ஒரு காரியம் இருக்குன்னா நீ உள்ளத்தில் ஒரு கசப்பான வைராக்கியத்தை நீ வைத்திருக்கிறாய். இன்றைக்கி சமாதானம் பண்ணுகிறவர்களாயும் சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாய் இருக்கும்போது தான் நீதி கனி உங்களிலே பிரதிபலிக்கப்படும். இன்றைக்கு உன் வாழ்க்கையை சற்று பின்னோக்கி பார். இன்றைக்கு உன் வாழ்க்கையிலே ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம், ஒரு இணக்கம், ஒரு இரக்கம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்
ஒரு மாயமற்ற ஒரு வாழ்க்கை உலகத்திலே பட்சபாதம் இல்லாத ஒரு வாழ்க்கை காணப்படுகிறதா? இல்லாவிட்டால் நீ உனக்குள்ளே இன்னும் ஜென்ம சுபாவம் லௌகீக சம்பந்தமான காரியங்களும் கர்த்தருக்கு பேய்த்தனத்துக்குரிய காரியங்களும் காணப்படுகிறது. அது ஒரு கசப்பான வைராக்கியம். அது எங்கிருந்து வருகிறது தெரியுமா? உன்னுடைய சுபாவத்திலிருந்து வெளிப்படுகிறது. இன்னும் நீ இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு ஒரு நீதிமானாய் வாழவில்லை. இன்றைக்கு இப்படிப்பட்ட கசப்பான வைராக்கியம் எங்கே இருக்கிறதோ அங்கு விரோதமும் சண்டையும் கலகமும் துரோகிதமும் இருக்கும். இப்படிப்பட்டவர்கள் பரலோக ராஜ்யம் போக முடியுமா? போக முடியாது. இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் கேளுங்க, இந்த கசப்பான வைராக்கியத்தை என்னிலிருந்து எடுத்து போடுங்க. அந்த கசப்பு வந்துருச்சுனாலே அப்படியே எரிச்சல் வரும். காய்மகாரமான அந்த கசப்பு எரிச்சல், அந்த எரிச்சல் கொலைக்கே கொண்டு போய் நிறுத்திடும். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, என் ஜென்ம சுபாவம் சாகன சாமி. ஆண்டவர், இந்த லௌகீக சம்பந்தமான காரியங்களை என்னை விட்டு அகன்று போகும். இந்த பேய்த்தனத்துக்குரிய கிரியைகள் என்னை விட்டு மாறணும் ராஜா. என் குடும்பத்தில் என் நிமித்தம் சமாதான குலைச்சல் இருக்கக்கூடாது, சண்டை வரக்கூடாது, பட்சபாதம் இருக்கக்கூடாது, மாய்மாலமான ஒரு வாழ்க்கை இருக்கக்கூடாது. அப்பா, நான் இணங்கி இரக்கம் சாந்தம் என்ற கனிகளை பிரதிபலிக்க எனக்கு உதவி செய்யும் என்று ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வழியிலும் அப்பா ஆண்டவரே கசப்பான வைராக்கியத்தை வைப்போமானால் அது வரத்திற்குரிய ஞானமாயிராமல் அது லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்கும் பேய்த்தனத்துக்குரியதுமாய் இருக்கிறது. அப்பா, அது நிமித்தம் சண்டைகள், சமாதான கேடுகள், சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கை, இணக்கம் இரக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கை ஆண்டவரே அப்பா, மாய்மாலமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் சமாதானம் இல்லை ஆண்டவரே. இன்றைக்கு அது மாறி ஆண்டவரே ஏசப்பா, உமக்குரிய வரத்திலிருந்து வருகிற ஞானம் எங்கள் வாழ்க்கையில ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இணக்கத்தையும் இரக்கத்தையும் ஆண்டவரே மாயமற்ற ஒரு வாழ்க்கையும் பட்சபாதம் இல்லாத ஒரு வாழ்க்கையும் சமாதானம் பண்ணுகிறலாயும் சமாதானம் நடப்பிக்கிறலாயும் நீதியின் கனியை பிரதிபலிக்கிறலாய் நாங்கள் இருப்போம். அப்பா, இன்றைக்கு அந்த பேய்த்தனத்துக்குரிய அந்த வைராக்கியத்தை எடுத்து போடுங்க அப்பா. ஆண்டவரே, அது கலகத்தையும் குரோதத்தையும் விரோதத்தையும் சண்டையும் கொண்டு வருகிறதா இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் ஒருவருக்குள் இருக்கக்கூடாது அப்பா. இந்த விலையேற பெற்ற திருத்தினால் கழுவி உம்முடைய இயேசு கிறிஸ்துவின் திவ்ய சுபாவங்கள் வெளிப்படத்தக்கதாக கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. Have a blessed day. Amen.